பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னையும் இந்த நாள்ல சாட்சி சொல்ல எனக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி. இந்த பூமியில பிறந்து இத்தனை ஆண்டு காலம் எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், அந்த நோக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாள்ல சொல்லணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியா காத்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புற ஜாதியில பிறந்து தேவனை அறியாத குடும்பத்துல பிறந்து விக்கிரகத்துக்கு வைராக்கியமாய் இருந்த என்ன கர்த்தர் என் தாயின் கருவில் உருவானதுக்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார், என்னை வேர் பிரித்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். என் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், அதுதான் என்னோட வாஞ்சை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அநேக பாடுகள் மத்தியில நான் கடந்து வந்தேன். பிறந்து வளர்ந்தது எல்லாம் சொபிஸ்டிகேட்டட் லைஃபா இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு நான் பார்த்தது, நான் ஃபேஸ் பண்ணது எல்லாமே ஒரு சேலஞ்சிங் லைஃபா இருந்தது. கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றுக்கும் எல்லா சூழ்நிலையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, டக்குன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது எங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஜப கொடுகையில வந்து இணைந்ததுக்கு அப்புறம் தான். அல்லேலூயா. இந்த நாள சாட்சி சொல்றது நான் வேகமா சொல்றேன். சாட்சி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட லைஃப் வந்து இந்த ஜப கொடுகையில சேர்ந்து இணைவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, சேர்ந்ததுக்கு அப்புறம் மாத்திரம் நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் 27 வந்த 2 வருடங்கள் அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிறது. கர்த்தர் நல்லவர். என்னோட ஃப்ரெண்ட், என் ஸ்கூல் படித்த என் ஃப்ரெண்டு மூலமா, குளோரி மூலமா இந்த கூடுகையில இணைக்கப்பட்ட நாளுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படி ஒரு லிங்க் எனக்கு கொடுத்து பிரியா இதுல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லல அப்படின்னா நான் இந்த நாள் எப்படி இருப்பேன், நான் பிரயோஜனமா இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தருக்காக நான் வைராகியமா நிப்பனான்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒரு கேள்விக்குறிதான். ஆனா கர்த்தர் நல்லவர். இந்த லிங்க்ல இணைந்து என்னை உற்சாகப்படுத்தி, பிரதரும் ரஜினா சிஸ்டர் என்னை உற்சாகப்படுத்தி அனுதினமும் கர்த்தர் வந்து அவருடைய பலனை கொடுத்து என்னை தேர்ச்சி வருவதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். எத்தனையோ டவுன்ஃபால்ஸ் இருந்தது என் வாழ்க்கையில. பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பெருமைக்காக சொல்லல, சாட்சியா சொல்றேன். இன்ஜினியரிங் படிச்சு நான் வேலைக்கு போய் குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, எந்த ஒரு எல்டர்லி சப்போர்ட் இல்ல. மாமியார் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, பட் ஸ்டில் எந்த ஒரு எல்டர்லி சப்போர்ட் இல்லாதனால என் டே கேர்ல விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, வேணான்னு சொல்லி குழந்தைகளுக்காக ஜாபை விட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்வதுதான் எனக்கு ஆரம்ப நாட்டுல இருந்தே வைராகியம் எனக்குள்ள. அதைதான் செய்து கொண்டுதான். ஆனா பாத்தீங்கன்னா, எங்க அப்பா சரிங்களா, புற ஜாதியில இன்னும் எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அப்பா இன்னும் ரட்சிக்கப்படல. அவருக்கு என் மேல ஒரே கோவம். நீ வந்து இவ்வளவு படிச்சு ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம தண்டமா இருக்க அப்படின்னு சொல்லி வார்த்தையால என்ன நோகடிப்பார். இந்த நாள் வரைக்கும் என்ன நோகடிச்சுதான் இருக்காரு. என்னை புறக்கணிப்பாங்க. சாரி, எங்க அப்பாவும் சரி, இந்த பக்கம் என் மாமியார் வீட்லயும் சரி, எது பண்ணாலும் அதுல வந்து ஒரு குற்றத்தை பாப்பாங்க தவிர என்ன புறக்கணி தள்ளி வச்சிருந்தாங்க. நான் வந்து இந்த ஜப கொடுக்கைக்கு வருவதற்கு முன்பாக ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். இல்ல சிச்சுவேஷனை பார்க்கும் போதெல்லாம் சோர்ந்து போவேன், அழுவேன். ஏன் இப்படி இருக்காங்க, நான் ஊழியம் செய்வது இவங்களுக்கு எல்லாம் கேவலமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் கர்த்தருடைய சமூகத்துல அழுதுருக்கேன். அப்பா ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்தார். சரிங்களா, பார்த்து அதற்கான பலனை கொடுத்தார். சரிங்களா, என்னோட போற சர்ச்லயும் எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. பெண்கள் மத்தியில வந்து ஊழியம் செய்வதா ஒரு ஊழியம் கிடைச்சது. அதை நான் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். அநேக சூழ்ச்சிகள், அநேக பாலிடிக்ஸ்னால அந்த ஊழியம் வந்து கோவிட் வந்தனால அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. கோவிட்னால 2 வருஷம் நம்ம வீட்டுல இருந்தோம்ல, அதனால அது கண்டினியூ பண்ண முடியல. அநேக சூழ்ச்சிகள் காணப்படுது. ஊழியத்துக்கு எதிராக நிறைய பேர் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்ப நான் யோசிச்சேன், நீங்க தான்ப்பா ஊழியத்துக்கு அழிச்சிங்க, ஏன்பா அந்த ஊழியத்தினால கண்டினியூ பண்ண முடியல ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. ஆனா இந்த ஜப கூடுகை அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப் இணைந்ததுக்கு அப்புறம் எந்த ஊழியத்தை நான் விட்டனோ அதே ஊழியத்தை திரும்பவும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர் சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன், இது செய்யும் போது ஏதாவது தடை வருமா அப்படின்னு சொல்லி நான் கலங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அதிகாலை 3 மணி அளவுல கர்த்தருடைய சத்தம் பகீரமா கேட்டது. பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டது வெளியே. ஏற்கனவே சாட்சியா சொல்லி இருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப் கூடுகையில இதை நான் சாட்சியா சொல்லி இருக்கேன். இப்ப புதிதா வந்தவங்களுக்காக திரும்ப சொல்றேன். கர்த்தருடைய சத்தம் கேட்டது. இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்ற ஒரு சத்தம். வீடு வாசல்ல நின்னுக்கிட்டு அப்போ எழுந்து ஓடி வந்து 3 மணி தான். அப்போ எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜபத்துல ஜாயின் பண்ணலான்னு வரேன். 3 அன்னைக்கு எடுத்த வைராகியம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அதை நான் புறக்கணிக்க கூடாது, அதுக்கு வைராகியமா நிக்கணும்னு சொல்லி அந்த நாள்ல இந்த நாள் வரைக்கும் அந்த ஈவினிங் பிரேயரை நான் நடத்திட்டு வர்றதுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற கிருபை, எல்லாம் அவருடைய தயவு தான். மேன்மை பாராட்ட ஒன்றுமே
ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்துல கேட்பது தாழ்மை தாங்கப்பா, தாழ்மை தாங்க, நீ வரும் நாள் வரைக்கும் உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்யணும். எந்த ஒரு மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கோ, எந்த ஒரு மேன்மைக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, அப்ப எதுக்காக ஊழியம் செய்ய, உங்களை மாத்திரம் நான் பிரியப்படுத்தணும். அப்படியா என்னை வைங்கப்பா, என்ன நடத்துங்கப்பான்னு அனுதினமும் நான் ஜெபிப்பேன். அதுதான் ஒப்பு கொடுத்துட்டு நான் பிரேயர்க்குள்ள வருவேனே. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்க இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். கணவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வேலை சாட்சி உயர்ந்த அடைக்கத்துல வச்சிருக்காரு. சரிங்களா? அந்த நிறைய பிராமின்ஸ் மத்தியில என் ஹஸ்பண்ட் பேர் சாலமன், அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவேக்ஸ் என்டையர் சென்னை விவேக்ஸ்க்கு பிரான்ச் மேனேஜர் ஹெட்டா போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுலயும் சாட்சியா வச்சிருக்காரு. சரிங்களா? இது வரைக்கும் எந்த மேனேஜர்ஸும் கொண்டு வராத புதிய புதிய திட்டங்களை அவர் செயல்படுத்துறாங்க. அநேக எதிர்ப்புகள் இவர் மேல, ஒரே பொறாம, எரிச்சல், அநேக காரியங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி அனுப்புறேன். என்னன்னா இவங்க மேல எந்த வன்கண்ணும் பொறாமையும் படக்கூடாது, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கணவர் அனுப்புவேன். அநேக புதிய புதிய திட்டங்களை கொண்டு வரனால ஒரே பொறாம வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் அதுலயும் உயர்ந்த அடைக்கத்துல கர்த்தர் இம்மட்டும் வைத்திருக்கிற எல்லாருக்கும் இருப்ப அவருக்கே மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னோட பொண்ணு பாத்தீங்கன்னா சிஎஸ் எக்ஸாம் எழுதுனா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மாதிரி ரொம்ப டஃப்பான எக்ஸாம் எழுதுனா, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எழுதுனா, அது வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவ்வளோ டஃபா இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் காலையில வருது பாத்தீங்களா, அந்த நோட்ல எழுதி நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். பாத்தீங்கன்னா அதனால சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தருக்காக நீ வைராக்கியமா நிற்கும் பொழுது, தானியேலை குறிச்சு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறிச்சு சொன்னாங்க, வைராக்கியமா நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த என்னோட வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நன்றி. என்னோட மகளுடைய அவ வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அழுதா. சரிங்களா? அழுது சொன்னா, அம்மா நான் கிளியர் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொன்னா. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இல்ல அவரை நம்புற பிள்ளைங்க அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு, கண்டிப்பா நீ கிளியர் பண்ணுவேன். யூடியூப்ல அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இது போட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, இந்த வருஷம் சிஎஸ் எக்ஸாம் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்தது, கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. மகள் ரொம்ப அழுதா. ஏன்னா 12th 95% எடுத்தா, பிகாம்ல ஃப்ரீ சீட் கிடைச்சது. எல்லாரோட கிருபை தான் சொல்லுவேன் நான். கிருபைலனா ஒண்ணுமே இல்ல. நான் நிச்சயமா உன்னை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல அப்போதான் திருப்பூருக்கு ஊழியத்துக்காக பிரதர் சிஸ்டர் கூட போறதுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்துக்காக அதுக்கு முந்தின நாள் கரெக்டா அந்த ஊழியத்துக்கு நான் போறேன், முந்தின நாள் தான் ரிசல்ட் வருது. சரிங்களா? ரொம்ப டென்ஷனா கவலையா பாத்துக்கிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா. சரிங்களா? எல்லாத்துலயும் 80 கிட்ட வாங்கி இருந்தா, ஒரு பேப்பர் ரொம்ப டஃப்னு சொன்னா அதுலயும் நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவ சொல்றா, இது வாய்ப்பே கிடையாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. கரெக்டா பாஸ் பண்ணி அதை தாண்டி ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாஸ் பண்ணி விட்டாரு. கர்த்தர் நல்லவர். இது எப்படின்னா, கர்த்தருக்காக ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பாரு. ஆமே. அந்த மாதிரி என் மகளை நடத்தினார். அதே போல என் பையனையும் சரி, என் பையனோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இரவு ஜெபத்துல 6ல இருந்து 8 வரைக்கும் நான் பிரேயர்ல உட்கார்ந்துருப்பேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் என் மகனுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுப்பேன். ரொம்ப எல்லாம் வந்து டைம் இருக்காது எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அடுத்த நாள் காலையிலுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், டைம் இருக்காது. அதான் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா கர்த்தர் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்யறாரு. ஸ்கூல்ல சாட்சியா வச்சிருக்காரு. அது மாதிரி பைபிள் ஸ்கூல் நடக்குது பாத்தீங்களா சாட்டர்டே, அதுல வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண. என்னன்னா வந்து சாட்டர்டே கோச்சிங்க்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தோம். அதுல 2-3 வாட்டி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டான். பைபிள் ஸ்கூல் நம்ம அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல நடக்கிற பைபிள் ஸ்கூல்ல 2 வாட்டி மிஸ் பண்ணிட்டான். எனக்கு அது ரொம்ப பாரமா இருந்தது. நம்ம கூட்டத்தில் நடக்கிற ஊழியத்துக்கு நாமளே போலனா, நம்ம பிள்ளைய அனுப்பலனா அது நல்லா இருக்காதே. பிள்ளையும் நல்லா வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளரணும், கர்த்தர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மையிலே சொல்றேன், என்னுடைய திருச்சபையில நான் அனுப்பல. சரிங்களா? பைபிள் ஸ்கூலுக்கு நான் அனுப்பல. ஏன்னா அநேக பிரச்சனைகள் வருது. இவங்களோட பிள்ளை அவங்க பிள்ளை அப்படின்னு நிறைய பார்ஷியாலிட்டி காமிங்க. எதுக்கு இந்த வம்பு? அது மாதிரி என் பொண்ணையும் டீன்ஸ் யூத் மீட்டிங்கு நான் அனுப்பல. சிஸ்டர் அன்னைக்கே சொல்லுவாங்க, யூத் டீன்ஸ் மீட்டிங்கு நான் அனுப்பிச்சா அங்க வந்து தேவையில்லாத உறவு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத காரியம் எல்லாம் அங்க நடக்குது. அதனாலேயே நான் அனுப்பல. கர்த்தர் நல்ல நம்ம கூடுகையிலயும் டீன்ஸ்க்காக யூத்காக ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் ஸ்கூலுக்காக நான் சாட்டர்டே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கோச் கிட்ட சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டு வீக் டேஸ்ல
மாத்தி கொடுத்தார். பைபிள் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுவதற்கு என் பையனுக்கு கர்த்தர் வழி செய்தார். நல்லவர், வைராகியமா இன்னைக்கு உதவி செய்தார். கரெக்டா ஜாயின் பண்ணிடுவான். அவனுக்காக வந்து பிரதரும் சிஸ்டரும் ஒரு gift கொடுத்தாங்க சரிங்களா, 500 ரூபாய் அந்த இது கொடுத்தாங்க. நீங்க வந்து உற்சாகமா வரணும், நல்ல ஜெபிக்க, நல்ல வசனம் சொல்லணும், கர்த்தருக்காக நிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிஃப்ட் வந்து அவனுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் சரிங்களா. அந்த கிஃப்ட் வாங்கி எங்கிட்ட சொல்லிட்டேன்னா, நான் வந்து காசுக்காக இல்லம்மா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து ஃபுட்பால் கோச்சிங்காக நான் வந்து இது வாங்கிப்பேன், இது ஜெர்சி வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமா சொன்னான். எல்லா ஒரு கிருபை. நான் சொல்லுவேன், மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்ல, பிள்ளைங்க வாழ்க்கை நன்மையா இருந்தால். முக்கியமான காரியம் ஒன்று சொல்ல விரும்புறேன், எந்த இடத்துல விதைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. நான் ரொம்ப எல்லாம் ஆஃபரிங் கொடுக்கல. நான் சிஸ்டர் வீட்டுல வந்து ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்தது, அதுக்கு நான் போயிருந்தேன், கர்த்தர் கிருபையால போயிருந்தேன். அப்ப என்னால என்ன முடியுதோ ஒரு சின்ன ஆஃபரிங் நான் கொடுத்துட்டு வந்தேன். அதாவது ஒரு கை செய்வது மறு கைக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். ஆனா இந்த நாள்ல நான் சொல்லிதான் ஆகணும், எனக்கு கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் சொல்லிதான், சாட்சியை சொல்லிதான் ஆகணும் சரிங்களா. அப்போ வந்து ஒரு கை நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் சரிங்களா. 2-0 போட்டு ஒரு ஆஃபரிங்க கொடுத்தேன். நான் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் சண்டே நினைக்கிறேன், ஆமா அடுத்த நாள் சண்டே, மண்டே பாத்தீங்கன்னா காலையில எனக்கு ஒரு தேவை, என் பொண்ணுக்கான ஒரு கோர்ஸ் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை இருந்தது சரிங்களா. என் ஹஸ்பண்ட் நான் டிஸ்டர்ப் பண்ண, அமைதியா இருந்து நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். 0 போட்டு ஒரு காணிக்கை கொடுத்தேன். ஆனா வந்து கர்த்தர் அது பக்கத்துல இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக உதவி செய்து. எப்படி ஆச்சுன்னா ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் அவரோட கிருபை, அவர் செய்த எல்லாம் நான் சொல்லுவேன். இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அக்கௌண்ட்ல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து விவேக்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு மூலமா பஜாஜ் அலையன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் மேனேஜ்ல இருந்தாரு. ஆனா அங்க எப்பயோ ஒரு நாள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டர் முடிச்சிருந்தாங்க சரிங்களா. ஒரு கிளைண்ட் ஃபேஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க ஒரு கேஸ. அதுக்கான என்ன சொல்லுவாங்க, அதுக்கான இது வந்து அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாரு, மறந்தே போயிட்டாரு, நானும் விட்டுட்டேன். அந்த ஆபீஸ்ல ஒரு நன்மையான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை பார்க்கிற எல்லா மேல் ஸ்டாஃப்ஸ் உடைய அக்கௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க, வைஃபோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் வாங்குவாங்க. ஏன்னா சம்பளம் வந்து வைஃபுக்கு தான் அது போய் சேரணும்னு சொல்லி இந்த கம்பெனில ஒரு நல்ல ரூல் ஒன்று வச்சிருந்தாங்க சரிங்களா. ஆண்களுக்கு அக்கௌண்ட்ல போயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சில பேர் எல்லாரும் தப்பு சொல்லல, தவறா போயிடு செலவு பண்ணிடுவாங்கன்ட்டு பெண்கள் வைஃபோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கியிருப்பாங்க. எவ்ரி மந்த் வைஃபுக்கு தான் சேலரி கிரெடிட் ஆகும் சரிங்களா. இந்த என்ன சொல்றது, அந்த அமௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் நினைக்க கூட இல்ல, நான் என்ன நம்பர்ல கொடுத்தனோ அது பக்கத்துல ஒரு 0 ஆட் பண்ணி பெரிய அமௌண்டா என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, எல்லாம் நீ காலையில நீ எந்திரிச்சு ஜெபிக்கிறல உங்க கூடுகையில போய் இணைந்து நீ நடத்துகிற அப்போஸ்தலிக் ஜெபம் தான் நம்மளை தாங்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பணத்தின் மூலமா என் பொண்ணுக்கு அந்த கோர்ஸ் ஃபீஸ் கட்டுவதற்கு கர்த்தர் வழி செய்தார். அல்லேலூயா. இப்படியா எவ்வளவு சொல்லிட்டே இப்ப டைம் இல்ல, நான் ரொம்ப டைம் எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து வருகிறார். ஈவினிங் ஜெபத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கேன், இந்த தேசத்துக்காக. இன்னும் சிஸ்டர் பிரதர் ஏதாவது சஜஷன் சொன்னாங்கன்னா அதை நான் எடுத்துக்கிட்டு அதுபடி அதுக்கு ஒப்பு கொடுத்து அதைப்படி அப்படியே நான் வந்து என்னை மாத்தி நான் என்ன சொல்றது அப்டேட் பண்ணி ஜெபிப்பதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன். கர்த்தர் அநேக மாற்றங்கள் உண்டு பண்ண. முக்கியமான காரியம், நான் ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன் இந்த ஜெப குடிக்கிறதுக்கு வருவதற்கு முன்பாக. எனக்கு யாருமே இல்ல, என் அப்பா என்ன வெறுக்கிறாங்க, என் மாமியார் என்ன வெறுக்கிறாங்க, எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ரொம்ப கலங்கி போய் இடிந்து உட்கார்ந்து இருந்தேன். ஆனா இந்த ஜெப குடிக்கல இணைக்கப்பட்டு எனக்கு அநேக நல்ல உறவுகளை கொடுத்திருக்காரு. இது உண்மையா நான் சொல்லிதான் ஆகணும். எனக்கு வந்து அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இல்ல, எங்க அப்பாவும் என்ன வெறுக்கிறாங்க. ஆனா ரெஜினா சிஸ்டர் பிரதரும் எனக்கு வந்து அவங்க வயசுல ரொம்ப சின்ன, வயசு கம்மி தான் பிரதருக்கும் சிஸ்டருக்கும். ஆனா நான் அவங்களை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராவும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராவும் தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே சொல்றேன், 2 பேரையும் அப்படிதான் நான் பாக்குறேன். அவங்க கர்த்தர் ஒரு வார்த்தை காலையில சொல்லும் பொழுது என்னை தேற்றுவது போல அநேக நாட்கள் நான் அழுதுருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அழுதுதான் நான் நோட்ல எழுதுவேன். அவ்வளவு ஆறுதலா இருக்கும். ஒரு தாய் தேற்றுவது போல அந்த கர்த்தர் சிஸ்டரோட கூட இடைப்படுவாங்க. அப்படியா என்னை தேற்றி கொண்டு வருகிறார் வசனத்தின் மூலமா. அதனால நான் இவங்க 2 பேருக்கும் நான் உண்மையா இருக்க உதவி, முதல்ல கர்த்தருக்கு உண்மை, அது 2 பேருக்கும் ஜெப கொடுக்க உண்மையா இருக்க நான் அர்ப்பணிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நிறைய உறவுகள் எனக்கு யாருமே இல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, குரூப்ல பிரதர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் என்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கேட்க, நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, பிரதர் எப்படி இருக்காரு, பசங்க எப்படி இருக்கா, அப்படியா விசாரிக்கிறவர்களே தேவன் என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காரு. அல்லேலூயா. யாரும் இல்ல நினைச்ச எனக்கு கர்த்தர் அநேக நண்பர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸையும் கொடுத்திருக்காரு. அதுக்கான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறேன்.
இதனால சொன்னது சிறிய சாட்சி தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அதுக்காக சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி, ரெசிஸ்டுக்கும் பிரதருக்கும் நன்றி. எல்லா கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் வேண்டுகிறான் பிதாவே. ஆமென். ஆமென். தாய் மறந்த